ரொம்ப கூலி வேலை செய்கிறவங்க தான். வீட்டில் ரொம்ப ரொம்ப ஏழை ஃபேமிலி தான் நாங்கள். ஆனாலும் படிக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அப்பா வந்து கீத்து பந்தல் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி கீத்து பந்தல் வச்சிருக்காரு. அது எப்பயாவது அதுவே ஆர்டர் வந்து எப்பயாவது தான் வரும். அது வந்து கரெக்டாக இந்த மந்த்லிக்கு இவ்வளோ அப்படிலாம் நமக்கு சொல்ல தெரியாது. அவர் போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே. அதுதான் அந்த கஷ்டத்துல அவர் எங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அம்மாவும் அப்படிதான் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நீ நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் 10th 12th நல்ல மார்க் தான் எடுத்தேன். நீட்லேயும் இப்போ நல்ல மார்க் எடுத்து கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அது கிடைச்சதுல என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா அம்மா, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அப்புறம் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஊர்லேயும் நான் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு MBBS ஆகிருக்கேன். அதனால அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பிள்ளை நல்லா 10th நல்லா மார்க் எடுத்ததுனால தனியார் ஸ்கூலில் பாதி ஃபீஸ் கேட்டாங்க. அதனால் அதை நல்லா படிக்குதுன்றதுக்காக பாதி ஃபீஸுன்றதுனால ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வச்சேன். இப்போ நல்ல மார்க் எடுத்ததுனால நீட்டில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிக்குது. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கும் என் பிள்ளை திரும்ப சேர்த்துக்கணும் மனசாக மாற்றேன். அதோட முயற்சி தான். வீட்டுக்கு வந்தால் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும், எனக்காக எல்லாம் வேலை செய்யும். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கும், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கும். அப்படி படிச்சுனா இவ்வளோ கஷ்டத்துலையும் என் பொண்ணு எனக்கு பேர் சேர்த்து கொடுத்துருக்கு, நல்ல மார்க் எடுத்துருக்குது, கவர்மெண்ட் சீட் கிடச்சிருக்குது. என் ஊரே கொண்டாடுது. ஊர் கொண்டாடினாலும் என் பொண்ணுக்கு பேசுறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.